வணக்கம் நண்பர்களே. அமைச்சர் துரைமுருகன், செந்தில் பாலாஜி இந்த இருவரையும் திமுக முழுமையாக நம்பலாமா? ஏன் இந்த கேள்வி வருகிறது? இதை குறித்து சற்று விரிவான ஒரு வீடியோ இது. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு சேரும். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உண்மையான அக்கறை திமுகவில் இருந்தால் நீங்கள் திமுகவினுடைய கட்சி தலைமை வரைக்கும் இது கொண்டு செல்லுங்கள். என்னென்னா, அமைச்சர் துரைமுருகன் ஏன் அவரை நம்பலாமான ஒரு கேள்வி வருகிறது என்றால், அவர் மன்றாடி கெஞ்சி கூத்தாடி எவ்வளவு தாழ்மையாக கேட்க வேண்டுமோ அவருடைய வயதிற்கும் அரசியல் அனுபவத்திற்கும் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியாரிட்டிற்கும் அவர் அத்தனை தூரம் இறங்கி வந்து என் மகனை காப்பாற்றுங்கள் என்று அமலாக்கத்துறையின் பிடியிலிருந்து விடுவிக்க செய்யுங்கள் என்றும் அவர் போய் உன்னை கட்சி அடமானம் வைக்க சொல்லலை. நீங்கள் வழக்கறிஞர்களால் வந்து அதை பார்க்க சொல்லுங்கள் என்பதற்கும் ஸ்டாலின் செவி சாய்க்கவில்லை. அல்லது உள்ளூர் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாரா தெரியாது. ஆனால் அது வெளிப்படையான விளைவுகளை ஏற்படுத்தவில்லை, நல்ல விளைவுகளை ஏற்படுத்தவில்லை. அப்போது எப்போவோ ஒரு முடிவு பண்ணிட்டாரு, நாம தான் காப்பாற்றிக்கணும்னு. யார்? துரைமுருகன். அப்போது அமைச்சர் துரைமுருகன் காத்திருக்கிறார். அவர் துரோகமான செயல்களை செய்வார் என்று சொல்லவில்லை, ஆனால் அவர் மதில் மேல் பூனை ஆகிவிட்டார் என்பது முற்றிலும் உண்மை. இன்னொன்று செந்தில் பாலாஜி. அவரை பற்றி சொல்கிறதுக்கும் அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து இப்போது எந்த இடத்தில் இருக்கிறார் என்று பாருங்கள். நான் அரசியல் வாழ்க்கையை கூறுகிறேன். அவர் ஆரம்பித்த இடம் எது, எங்கே வந்து நிற்கிறார், இதற்கான காரணங்களாக நீங்கள் எதை அறிகிறீர்களோ அந்த காரணங்கள் தான் இப்போது அவரை சந்தேகப்பட வைக்கிறது. காரணம், அவரை நெருக்குவது அமலாக்கத்துறையும் இப்போ உச்சநீதிமன்றம் நீங்கள் அமைச்சராக தொடர வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் பணத்தை மட்டுமே நம்பி அவர் நிறைய பணம் தருவார், கட்சிக்கு தேர்தல் செலவுக்கு தருவார், அல்லது அவர் வெற்றி பெறுவதற்கு நிறைய செலவழிப்பார் என்பதை மட்டுமே நம்பினால் மட்டுமே அவர்களை நீங்கள் கட்சியில் வைத்திருக்க முடியும். அவர்களால் ஏதோ ஒரு சீட்டு வரும்னு நீங்கள் நினைக்கலாம். கொங்கு மண்டலமோ ஈரோடு மண்டலமோ ஏதோ ஒன்று கிடைக்கும்னு நினைக்கலாம். இல்லைன்னா சீனியரை மதிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்கு அவரை வச்சுருக்கலாம் துரைமுருகனை. இங்கே இவர் காசு தருவார்ன்றக்காக இவரை வச்சுக்க முடியும். இன்னும் ஒன்று, அமைச்சர் துரைமுருகன் மீது, பையன் மீது மட்டுமல்ல, கதிர்வேல் ஆனந்த் மீது மட்டுமல்ல, அமைச்சர் துரைமுருகன் மீதே துறை ரீதியாக அவருடைய அமைச்சகம் சார்ந்த பல வெளிப்படையான குற்றச்சாட்டுகள் பத்திரிகையினுடைய அட்டைப்படத்தில் வருகிறது. அதையும் பார்த்துவிட்டு ஸ்டாலின் அமைதியாக இருக்கிறார் என்றால் 2 காரணங்கள் இருக்கணும். ஒன்று, இதையெல்லாம் சொன்னதே அவராக இருந்திருக்கணும். பத்திரிகையில் போடுங்கன்னு சொன்னதே முதலமைச்சருடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கணும். அடுத்து, அப்படியே கனாலும் நீ என்னுடைய பையனை துணை முதலமைச்சராக ஏற்றுக்கிறதுல ரொம்ப பிகு பண்ணுறீங்கள, உனக்கு தரேன்னு சொல்லியிருக்கணும். நான் சொல்வதெல்லாம் பொதுவெளியில் இருக்க செய்திகள் தான், இருந்தாலும் எடுத்து சொல்கிறேன். சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.